உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ரெடியாய் போர் அடிச்சிருச்சா? ரொம்ப ஓவர் ஸ்பாட்டா பேச வேண்டிய அவசியம் இல்ல. மோகன் அண்ணா முடி அழுக்காதீங்க. அப்புறம் அம்மா கிட்ட என்ன அம்மா கிட்ட சொல்லிடுவியா? சின்ன வயசுல இருந்தே இதான் பண்ணிக்கிட்டு இருக்க. எனிவேஸ் அது எனக்கு ஆக்சுவலி உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். ராதாவை பத்தி சொல்லுங்க, என்ன பேசணும்? நீ என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தல நான் ராதா மேல நம்பிக்கை வைக்கணும்னு. எனக்கும் ஆசையா தான் இருக்கு. ஆனா சாலிட் ப்ரூஃப் எதுவும் இல்லாம நான் தாமினியை சந்தேகப்பட முடியாது இல்ல. இங்க பாருங்க மோகன் அண்ணா, ராதா நம்ம கிட்ட போய் சொல்ல மாட்டான்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். இதை விட வேற என்ன ப்ரூஃப் வேணும்? தாமினி உங்களுக்கும் குஷிக்கும் சரியானவ இல்லன்னு ராதா சொல்லும் போது அதுக்கு பின்னாடி ஏதாவது ரீசன் இருக்கணும்ல. கீர்த்தி, இதெல்லாம் பத்தாது. ஐ மீன், நான் தான் ப்ராமிஸ் பண்ணிருக்கல தாமினியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு. தாமினிக்கே ப்ராமிஸ் பண்ணிருக்கேன். இது எல்லாத்துக்கும் பின்னாடி தாமினி தான் இருக்கான்னு எனக்கு ஆதாரத்தோட எவிடன்ஸோட தெரியற வரைக்கும் என்னால இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாது. ஆனா எப்படி கண்டுபிடிக்கிறது? நான் இல்ல, நீ. என்ன? நான் எப்படி? என்னால எப்படி முடியும்? நானே சொல்றேன், காது கொடு. சரி, புரிஞ்சுதுண்ணா. இப்ப எல்லாமே உன் கையில தான் இருக்கு கீர்த்தி. கல்யாணத்துக்கு இன்னும் 5 மணி நேரம் தான் இருக்கு. ஆல் தி பெஸ்ட். இவ்ளோ சீக்கிரம் இவ எப்படி கண்ணு முடிச்சா? மோனையா, அத்தை கதவு திறங்க. குஷி அந்த கதவை திறந்து விடு. ராதா உள்ள இருக்கா பாரு. குஷி, மோனையா, அத்தை யாராவது கதவு திறங்க. ராதா, மோகன், யாராவது இருக்கீங்களா? குஷி, யாராவது கதவு திறங்க. எங்களோட டீம்ல இருந்து எல்லாரும் அவுட் ஆயிட்டாங்க. இப்போ நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணனும். யாராவது கதவு திறங்க. யாராவது இருக்கீங்களா? குஷி, மோனையா. இப்ப பாக்குறேன் ராதாவை நான் வெளியே விடுறதை யார் தடுக்கிறாங்கன்னு. பாஷ், குஷி சீக்கிரம் கதவை திறந்து விடு. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.